Hi friends, welcome to Sri Sainada Kitchen. இன்னைக்கு ஸ்வீட் கார்னை வச்சு கிறிஸ்பி கார்ன் தாங்க செய்ய போறோம். அதுக்கு ஒரு கிண்ணத்துல தண்ணி சூடுபடுத்திக்கலாங்க. இதுல 2 கப் அளவு ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டி எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு பவுல்ல மாத்திருக்கங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாங்க. அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. கார்னில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து வச்சுருக்கிற கார்னை இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ லேசாக கலந்து விடலாம். கார்ன் கொஞ்சம் வெடிக்குதுங்க, அதனால் பார்த்து வெடிக்கும் போது மூடி போட்டு அப்படியே மூடி எடுத்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற கார்னையும் நான் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இது கூடவே ஒரு 1/2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம ஸ்வீட் கார்ன் வாங்கினோன்னா குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த ஸ்வீட் கார்னை வச்சு ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாங்க. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கிறிஸ்பி கார்ன் ஸ்நாக்ஸை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.